திருவழிபாடு ஆண்டின் பொதுக்காலம் 5ஆம் வாரம் சனிக்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவரோடவே, வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை, வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பார்வையை போற்றி ஆர்ப்பரிங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன, மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையது, அவரே அதை படைத்தார். உணர்ந்த தரையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கி ஆண்டவர் முன் முழந்தாள் இடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவர் குரலுக்கு செவி கொடுத்தால் எத்தனை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவின் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவா இந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளங்கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமூற்று, நான் அளிக்கும் இலைப்பாட்டின் நாட்டிற்குள் நுழைவை மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவரோடவை, வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை, வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். பாசுரம். விடிவெள்ளி எழவே வானம் வெளுத்தது, புலர்ந்தது புதிய நாளே. கொடிய இருளுடன் இடர்கள் மறைந்தன, கதிரவன் ஒளிக்கதிர் புகவே. இரவினில் எழும் விண்மீன் மாய்கை மறைக, குறை குற்றம் உளம் நின்று அகல்க. இருளும் அருவருப்பான அனைத்தும் இதயம் இருந்து ஒழிக. இதனால் நாம் எதிர்பார்க்கும் அந்த இறுதி நாள் வரும்போது, இந்நாள் நாம் புகழ் இசைப்பது போன்று அந்நாள் மகிழ்வுடன் அமைக. தந்தை இறைவன் தனிப்புகழ் பெறுக, மைந்தனும் தூய ஆவியாரும் சிந்தை கடந்த மூவரு இறையாய் எந்த காலமும் ஆள்க. ஆமேன். ஆண்டவரே, வைகறைக்கு முன்பே நான் உமக்காக கண் விழித்துள்ளேன். ஆண்டவரை வைகறிக்கு முன்பே நான் உமக்காக கண் விழித்துள்ளேன். முழு இதயத்தோடு உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். உம் விதிமுறைகளை நான் பின்பற்றுவேன். உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன், என்னை மீட்டருளும். உம் ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். வைகறையில் நான் உம்மிடம் வந்து உதவிக்காக மன்றாடுகின்றேன். உம் சொற்களில் நான் நம்பிக்கை வைக்கின்றேன். உம் வாக்குறுதிகளை சிந்திப்பதற்காக இரவு சாம நேரங்களில் நான் கண் விழித்துள்ளேன். ஆண்டவரே, உமது பேரன்பிற்கேற்ப என் குரலை கேட்டருளும். உமது நீதி தீர்ப்பிற்கேற்ப என் உயிரை காத்தருளும். சதி செய்து ஒடுக்குவோர் என்னை நெருங்கி வருகின்றனர். உம் திருச்சட்டத்துக்கும் அவர்களுக்கும் வெகு தொலைவு. ஆண்டவரே, நீர் என் அருகில் இருக்கின்றீர். உம் கட்டளைகள் அனைத்தும் நிலையானவை, எக்காலத்திற்குமாக அவற்றை நீர் ஏற்படுத்தினீர் என்று நீர் தந்த ஒழுங்குமுறைகளினின்று முன்பே நான் அறிந்திருக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவரை, வைகறைக்கு முன்பே நான் உமக்காக கண் விழித்துள்ளேன். ஆண்டவரை, வைகறிக்கு முன்பே நான் உமக்காக கண் விழித்துள்ளேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவருக்கு நான் புகழ் பாடுவேன். அவரே என் விடுதலை. ஆண்டவரே என் ஆற்றல், அவருக்கு நான் புகழ் பாடுவேன். அவரே என் விடுதலை. ஆண்டவருக்கு நான் புகழ் பாடுவேன், ஏனெனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். குதிரையையும் குதிரை வீரரையும் கடலுக்குள் அமிழ்த்தி விட்டார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல். அவரே என் விடுதலை, என் கடவுள். அவரை நான் புகழ்ந்தேத்துவேன். அவரே என் மூதாதையரின் கடவுள். அவரை நான் ஏத்தி போற்றுவேன். போரில் வல்லவர் ஆண்டவர். ஆண்டவர் என்பது அவர் பெயராம். பார்வோனின் தேர்களையும் படையையும் அவர் கடலில் தள்ளிவிட்டார். உம் நாசியின் மூச்சால் நீர்த்திரள்கள் குவிந்தன, பேரலைகள் சுவரென நின்றன. கடல் நடுவில் ஆழங்கள் உறைந்து போயின. எதிரி சொன்னான், துரத்தி செல்வேன், முன் சென்று மடக்குவேன். கொள்ளை பொருளை பங்கிடுவேன், என் மனம் இதனால் நிறைவு கொள்ளும்.
என் வாளை உருவுவேன், என் கை அவர்களை அழிக்கும். நீரோ உமது காற்றை வீச செய்தீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது. ஆற்றல் மிகு நீர்த்திரளில் அவர்கள் ஈயம் போல் அமிழ்ந்தனர். ஆண்டவரே, தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவர்? தூய்மையில் மேலோங்கியவர், அஞ்சத்தக்கவர், புகழ்ச்சிக்குரியவர், அருள் செயல் ஆற்றுபவர் ஆகிய உமக்கு நிகர் யார்? நீர் உமது வலக்கையை நீட்டினீர், நிலம் அவர்களை விழுங்கிவிட்டது. நீர் மீட்டுக்கொண்ட மக்களை உம் பேரருளால் வழிநடத்தி சென்றீர். உம் ஆற்றலால் அவர்களை உம் புனித உறைவிடம் நோக்கி வழிநடத்தி சென்றீர். ஆண்டவரை, எம் தலைவரே, நீர் ஏற்படுத்திய உமது உறைவிடமும் உம் கைகள் உருவாக்கிய திருத்தலமும் அமைந்துள்ள உம் உரிமை சொத்தான மலைக்கு அவர்களை கொண்டு சென்று நிலைநாட்டினீர். ஆண்டவர் என்றென்றும் அரசாழ்வார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவருக்கு நான் புகழ் பாடுவேன், அவரே என் விடுதலை. ஆண்டவரே என் ஆற்றல், அவருக்கு நான் புகழ் பாடுவேன், அவரே என் விடுதலை. பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்கள் இனத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் பேரன்பு உறுதியானது. அவரது வாக்குறுதி என்றென்றும் நிலைத்துள்ளது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த நிலையில் உறுதியாக நிற்க முழு முயற்சி செய்யுங்கள். இவ்வாறு செய்தால் நீங்கள் ஒருபோதும் தடுமாற மாட்டீர்கள். அப்பொழுது நம் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் என்றும் நிலைக்கும் ஆட்சியில் பங்கேற்கும் உரிமை உங்களுக்கு நிறைவாக அருளப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீரே என் அடைக்கலம் என்று நான் உம்மை நோக்கி கதறினேன். ஆண்டவரே, நீரே என் அடைக்கலம் என்று நான் உம்மை நோக்கி கதறினேன். வாழ்வோர் நாட்டில் நீரே என் பங்கு. ஆண்டவரே, நீரே என் அடைக்கலம் என்று நான் உம்மை நோக்கி கதறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, நீரே என் அடைக்கலம் என்று நான் உம்மை நோக்கி கதறினேன். முதல் வாசகம். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம். எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயல்வோம். வீண் பெருமையை தேடாமலும், ஒருவருக்கு ஒருவர் எரிச்சல் ஊட்டாமலும், ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்படாமலும் இருப்போமாக. சகோதர சகோதரிகளே, ஒருவர் ஏதேனும் குற்றத்தில் அகப்பட்டு கொண்டால் தூய ஆவியை பெற்றிருக்கும் நீங்கள் கனிந்த உள்ளத்தோடு அவரை திருத்துங்கள். அவரை போல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாகாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஒருவர் மற்றவருடைய சுமையை தாங்கிக் கொள்ளுங்கள். இவ்வாறு கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுவீர்கள். பெருமைக்குரியோராய் இல்லாதிருந்தும் தம்மை பெரியவர் என கருதுவோர் தம்மையே ஏய்த்து கொள்கின்றனர். ஒவ்வொருவரும் தம் செயல்களை ஆய்ந்து பார்க்கட்டும். அப்பொழுது தம்மை பிறரோடு ஒப்பிட்டு பெருமை பாராட்டாமல் தாம் செய்த செயல்களை பற்றி மட்டும் பெருமை பாராட்ட முடியும். ஒவ்வொருவரும் அவரவர் சுமையை தாங்கிக் கொள்ளட்டும். இறைவார்த்தையை கற்றுக்கொள்வோர் அதை கற்றுக் கொடுப்போருக்கு தமக்குள்ள நலன்கள் அனைத்திலும் பங்கு அளிக்க வேண்டும். ஏமாந்து போக வேண்டாம். கடவுளை கேலி செய்ய முடியும் என நினைக்காதீர்கள். ஒருவர் தாம் விதைப்பதையே அறுவடை செய்வார். தம் ஊன் இயல்பாகிய நிலத்தில் விதைப்போர் அந்த இயல்பிலிருந்து அழிவையே அறுவடை செய்வர். ஆவிக்குரிய வாழ்வாகிய நிலத்தில் விதைப்போர் அந்த ஆவி அருளும் நிலைவாழ்வை அறுவடை செய்வர். நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக. நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம். ஆகையால் இன்னும் காலம் இருக்கும்போது எல்லோருக்கும், சிறப்பாக நம்பிக்கை கொண்டோரின் குடும்பத்தினருக்கும் நன்மை செய்ய முன் வருவோம். இப்பொழுது என் கைப்பட நான் உங்களுக்கு எழுதுகிறேன். எவ்வளவு பெரிய எழுத்துகளில் எழுதுகிறேன் பாருங்கள். உலகின் முன் நல்லவர்களாய் நடிக்க விரும்புகிறவர்களை விருத்த சேதனம் செய்து கொள்ளும்படி உங்களை கட்டாயப்படுத்துகிறார்கள். கிறிஸ்துவின் சிலுவையை முன்னிட்டு தாங்கள் துன்புறுத்தப்படாமல் இருக்கவே அவர்கள் இப்படி செய்கிறார்கள். விருத்த சேதனம் செய்து கொண்ட அவர்களே திருச்சட்டத்தை கடைபிடிப்பதில்லை. ஆனால் உங்கள் உடலில் செய்யப்படும் அறுவையை முன்னிட்டு தாங்கள் பெருமை பாராட்டிக் கொள்வதற்காகவே நீங்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள
வேண்டுமென விரும்புகிறார்கள். நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். விருத்த சேதனம் செய்து கொள்ளாமல் இருப்பதும் ஒன்றே. புதிய படைப்பாவதை இன்றியமையாதது. இந்த கொள்கையை பின்பற்றுவோருக்கும் கடவுளின் மக்களாகிய இஸ்ரேலுக்கும் அமைதியும் இரக்கமும் உரித்தாகுக. இனிமேல் எவரும் எனக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம். ஏனெனில் என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்களோடு இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். மடாதிபதியான பேறு பெற்ற ஸ்டெல்லாவின் ஈசாக் ஆற்றிய பிரசங்கம். தருமத்தின் சிறப்பு. சகோதரர்களே, நாம் ஒருவர் மற்றவரின் நலனை நாடுவதில் ஏன் அக்கறையின்றி இருக்கிறோம்? இவ்வாறு நாம் பெரியதொரு தேவையை காணும்போது ஒருவர் மற்றவரின் சுமைகள் பெரியதொரு விதத்தில் தயாராய் இருப்போம். பேறு பெற்ற அப்போஸ்தலரான சின்னப்பர் இதை நாம் செய்ய வேண்டுமென்று நம்மை இவ்வார்த்தைகளில் அழைக்கின்றார். ஒருவர் மற்றவரின் சுமைகளை சுமந்திடுங்கள். இவ்வாறு கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுங்கள். மேலும் தர்மத்தில் ஒருவர் மற்றவரை ஆதரியுங்கள். ஏனெனில் நிச்சயமாக கிறிஸ்துவின் சட்டம் இதுவே. அவசியத்தினாலோ அல்லது உடல் ஒழுக்க முறையில் உள்ள பலவீனத்தினாலோ திருத்தப்பட முடியாத என் சகோதரனை நான் காணும்போது அதை என்னால் ஏன் பொறுத்து கொள்ள முடியவில்லை. மாறாக அவர்களது குழந்தைகள் அவர்களது தோள் மீது சுமக்கப்படுவார்கள், அவர்களது முழங்கால்களில் தேற்றப்படுவார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. அதுபோல நான் ஏன் அவனுக்கு தாராளமாக ஆறுதலை அளிப்பதில்லை? அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும் அந்த புண்ணியம் எனக்கு இல்லை என்பதாலா? அனைத்தையும் தாங்கிக் கொள்ள பொறுமை போதுமா? அன்பு செய்ய அது தாராளமாக போதுமா? இது மெய்யாகவே கிறிஸ்துவின் சட்டம். அவர் தமது பாடுகளில் நம் பலவீனங்களை தாங்கிக் கொண்டார். இரக்கத்தினால் நம் துயரை சுமந்து கொண்டார். தாம் சுமந்தவரை அவர் நேசித்தார். தாம் நேசித்தவரை அவர் சுமந்து கொண்டார். தேவையில் இருக்கும் ஒரு சகோதரனை தாக்கும் எவனும் அல்லது ஏதோ ஒரு பலவீனத்தில் இருக்கும் ஒருவனுக்கு எதிராக சதி செய்பவன் எவனும் நிச்சயமாக அழகையின் சட்டத்தை நிறைவேற்றுகின்றான், அதற்கு தன்னை உட்படுத்துகின்றான். எனவே ஒருவர் மீது ஒருவர் பரிவு காட்டுவோமாக. எல்லா சகோதரர்களையும் அன்பு செய்து ஒருவர் மற்றவரின் பலவீனங்களை தாங்கிக் கொள்வோமாக. இருப்பினும் நம் பாவங்களை நாம் களைந்தெறிவோமாக. இறைவன் மட்டில் உள்ள அன்பிற்காகவும் இறைவன் பொருட்டு நம் அயலானுக்கு செய்யும் அன்பிற்காகவும் நேர்மையோடு எத்துணை அதிகமாய் எந்த வாழ்க்கை முறையேனும் முயற்சிக்கின்றதோ அத்துணை அதிகமாய் அது இறைவனுக்கு ஏற்புடையதாகும். அதை கடைபிடிக்கின்றதோ இல்லையோ அல்லது அதன் வெளிப்புற அடையாளமோ ஒரு பொருட்டல்ல. ஏனெனில் எதை செய்ய வேண்டுமென்றாலும் செய்யாமல் விட்டுவிட்டாலும், எதை மாற்றினாலும் மாற்றாமல் விட்டாலும் தர்மமே காரணமாய் விளங்கும். அதுவே ஆரம்ப படிப்பினை. அந்த இலக்கை நோக்கியே அனைத்தும் இயக்கப்பட வேண்டும். நேர்மையோடு அன்பில் செய்யப்படும் எதுவும், அன்பிற்கேற்ப செய்யப்படும் எதுவும் குறை சொல்லக்கூடியதாக இருக்காது. இவ்வன்பை நமக்களிக்க அவர் விளைவாராக. ஏனெனில் அது இல்லாமல் நாம் அவரை திருப்திப்படுத்த முடியாது. அவர் இல்லாமல் நாம் முற்றிலும் எதையும் செய்ய முடியாது. அவரே என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றார். ஆமேன். மடாதிபதியான பேறு பெற்ற ஸ்டெல்லாவின் ஈசாக் ஆற்றிய பிரசங்கம். இன்றைய நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் மீண்டும் பெருந்திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றுமில்லை. இயேசு தம் சீடரை வரவழைத்து அவர்களிடம், நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள்.
உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை. நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சியடைவார்கள். இவர்களுள் சிலர் நெடுந்தொலையிலிருந்து வந்துள்ளனர் என்று கூறினார். அதற்கு அவருடைய சீடர்கள், இப்பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள். அப்போது அவர் அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள் 7 என்றார்கள். தரையில் அமர மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறும்படி தம் சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு அளித்தார்கள். சிறு மீன்கள் சிலவும் அவர்களிடம் இருந்தன. அவற்றின் மீது அவர் ஆசி கூறி பரிமாற சொன்னார். அவர்கள் வயிறார உண்டார்கள். மீதியாயிருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். அங்கு இருந்தவர்கள் ஏறக்குறைய 4000 பேர். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். உடனடியாக தம் சீடருடன் படகேறி தல்மனுத்தா பகுதிக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். ஆண்டவரே, இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு உமது ஒளியை தாரும். ஆண்டவரே, இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு உமது ஒளியை தாரும். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினார் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நாம் பகைவரிடந்து நம்மை வெறுப்போர் அனைவரும் பிடியிலிருந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையை நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையை நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கின எனப்படுவாய். ஏனெனில் பாவமிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவரே, இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு உமது ஒளியை தாரும். ஆண்டவரே, இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு உமது ஒளியை தாரும். மன்றாட்டுகள். நம்மை கடவுளின் மக்களாக்க கிறிஸ்து மனிதரானார். அவரே நமக்காக தந்தையாகிய கடவுளிடம் பரிந்து பேசுகிறார். ஆகவே அவரது அன்பு இரக்கத்திற்கு நன்றி செலுத்தி அவரிடம் வேண்டுவோம். ஆண்டவரே, உமது அன்பின் களஞ்சியத்தை எமக்கு திறந்தருளும். ஆண்டவரே, திருமுழுக்கின் வழியாக நீர் எங்களை ஒளிர செய்தீர். நாங்கள் இந்த நாளை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, உமது அன்பின் களஞ்சியத்தை எமக்கு திறந்தருளும். இன்று உம் புகழால் எங்களை நிரப்பியருளும். நாங்கள் செல்லும் இடமெல்லாம் உமது உயிருள்ள வார்த்தையை எடுத்து சொல்வோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் களஞ்சியத்தை எமக்கு திறந்தருளும். எங்கள் அன்னையாம் மரியாவை போன்று நாங்கள் உமது வார்த்தைக்கு பதிலளிக்க எங்களுக்கு கற்பித்தருளும். உமது வார்த்தை எங்களில் நிறை பலன் தருவதாக. ஆண்டவரே, உமது அன்பின் களஞ்சியத்தை எமக்கு திறந்தருளும். இடையூறுகள் நேரிடும் போது எங்களை திடப்படுத்தி அருளும். உம்மீது உள்ள நம்பிக்கை, உமது வாக்குறுதி மீது உள்ள எதிர்நோக்கு, உமது திருவுளத்தின் மீதுள்ள அன்பு இவற்றின் வழியாக எங்களை பலப்படுத்தி அருளும். ஆண்டவரே, உமது அன்பின் களஞ்சியத்தை எமக்கு திறந்தருளும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. ஆண்டவராகிய இயேசுவே, உமது உயிர்ப்பின் பேரொளி எங்கள் உள்ளத்தையும் மனதையும் ஒளிர்விப்பதாக. இதனால் சாவின் இருளினின்று விடுதலை பெற்று நிலைவாழ்வின் பேரொளிக்கு எங்களை கொண்டு வருவீராக. தந்தையோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்தும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.